என் பேர் சத்யா. இவர் வந்துட்டு என்னோட சன் பேர் பிரணவ். இப்போ வந்துட்டு ப்ரீகேஜி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ லாஸ்ட் இயர் வந்துட்டு அவரை வந்துட்டு கிண்டர் கார்டனில் வந்து சேர்த்தோம். நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஸ்கூலோட ப்ளஸ் என்னென்னா, நாங்கள் வந்துட்டு இனிஷியலாக ஜாயின் பண்ணோம். அப்போ வந்து சரி 1 இயர் போகட்டும், நம்ம எப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் இயர் மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். பட் இப்போ பார்த்தோன்னா 2 இயர்ஸாக இங்கே தான் படிக்கிறாரு. எங்களால் வந்துட்டு சரி ஸ்கூலை மாற்றணும்னு நினச்சாலும் அது எங்களால் முடியல. ஏன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு கேரிங்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்டு வந்துட்டு இவரை வந்துட்டு இன்னும் நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டு இவரை வந்துட்டு எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றதுல நிறையா வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்கூலை வந்து மிஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பையன் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான். அவர் சொன்ன மாதிரி தான், என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி தான், நாங்கள் ஸ்கூல் மாற்றினா கூட நினச்சா கூட எங்களால் மாற்ற முடியல. என்ன ரீசன்னா, இங்கே இருக்க ஸ்டாஃபு ப்ளஸ் அவங்க கவனிச்சுக்கிற முறை தான். அதாவது எங்கள் பையனை பற்றி எங்களுக்கு தெரியாதது அவங்களே எங்களுக்கு நிறைய சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, டே பை டே அவன் எப்படி இருக்கான், அவன் என்ன சாப்பிட்றான், நல்லா எவ்வளோ தண்ணி குடிக்கிறான், எந்த ஸ்நாக்ஸ் விரும்பி சாப்பிட்றான், எந்த சாப்பாடு நல்லா விரும்பி சாப்பிட்றான் அப்படின்னு நான் எப்படி கேர் பண்ணிப்பேனோ அதே மாதிரியே அந்த இருக்கிற ஸ்டாஃபுமே எனக்கு அனலைஸ் பண்ணி டே பை டே அந்த இது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேம் இந்த சாப்பாடு நல்லா சாப்பிட்றான், மேம் இந்த ஸ்நாக்ஸ், அதெல்லாம் கேட்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. அவன் இன்னைக்கு எப்படி இருக்கான், அவனுடைய மென்டல் எப்படி இருக்குது, இன்னைக்கு எப்படி இருக்கான், எந்த சப்ஜெக்ட் அவன் நல்லா படிக்கிறான், எது அவனுக்கு நல்லா வருதுன்னு கவனித்து அவங்க எங்களுக்கு சொல்கிறாங்க. அதே தான், மறுபடியும் அதே தான். என்ன சொல்லணும்னா, வேறு ஸ்கூலுக்கு எங்களால் எல்கேஜிலே மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சா கூட வேணாம், இங்கேயே இருக்கட்டும். இன்னொன்று, இவங்க இன்னுமே வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டும் ஓப்பன் பண்ணாங்கன்னா நாங்கள் இவங்ககிட்டே விட்டுடலாம் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பமே. ஓகே மேம், நீங்கள் இன்னும் ப்ரீ ஸ்கூலுக்கு அடுத்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்றது எங்களோட ஒப்பீனியன். இது வரைக்கும் நீங்கள் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ மேம்.